ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய வியாபாரம் இருக்கிறதே, இந்த வியாபாரத்தை கொண்டுதான் நமது பிள்ளைகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. மனைவிமார்கள் சாப்பிடுகிறார்கள், அதை போன்று தாய் தந்தைகள் கூட சாப்பிடுகிறார்கள். இந்த வியாபாரம் ஹலாலான முறையிலே நாம் செய்கின்றேனா இல்லையா? எத்தனையோ பேர்களுடைய மனதை உடைத்து நாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். கொடுக்கல் வாங்கலிலே நான் சரியாக இருக்கிறேனா, கொடுக்கல் வாங்கலிலே நான் சரியாக நடந்து கொள்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சகோதரிகளே, உண்மையிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அந்த வியாபாரம் ஹலாலான முறையிலே இருக்க வேண்டும். நமது குடும்பங்கள் அதை கொண்டு சாப்பிடுகிறது என்ற நம்பிக்கை நமது உள்ளத்திலே நாம் எடுத்து கொள்ள வேண்டும். சகோதரிகளே, எத்தனையோ பேர்கள் கொடுக்கல் வாங்கலிலே மனதும் உடைந்தவர்களாக, மனதை அந்த வியாபாரி உடைத்தவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பதுவாக்கள் கூட செய்யக்கூடிய அளவில் அவருடைய வியாபாரம் அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அதனால் நாம் மூடி மறைத்து உலகத்திலே வியாபாரம் செய்யக்கூடாது. மூடி மறைத்து நாம் வியாபாரம் செய்வதன் மூலமாக நமது குழந்தைகளுக்கு அல்லாஹ் ஏதோ ஒரு அமைப்பிலே அவர்களை கஷ்டப்படுத்துவான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் செய்யக்கூடிய துரோகங்கள், நாம் செய்யக்கூடிய அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் நமது குடும்பத்துக்கே வந்து சேரும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதனால் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அழகான முறையிலே வியாபாரம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்யுங்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த வியாபாரத்தை நாம் செய்ய வேண்டும். சகோதரிகளே, ஹராமான வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். ஹராத்தை கொண்டு நமது குழந்தைகளுக்கு உண்ணுவதற்கு கொடுக்காதீர்கள். ஹராத்தை கொண்டு நமது மனைவிமார்களுக்கு உண்ணுவதற்கு கொடுக்காதீர்கள். ஹராத்தை கொண்டு நமது பெற்றார்களுக்கு, நம்மை பெற்றெடுத்தவர்களுக்கு ஹராத்தை கொண்டு உண்ணுவதற்கு கொடுக்காதீர்கள். சகோதரிகளே, அதனால் நாம் எப்படியும் வாழ்ந்தரலாம் என்ற எண்ணத்தை எடுத்துவிட்டு ஹலாலான முறையிலே வியாபாரம் செய்து கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ் அதில் பரக்கத்தை வைத்திருக்கிறான். சகோதரிகளே, அதனால் நல்ல முறையில் வியாபாரம் செய்யுங்கள், ஹலாலான முறையிலே வியாபாரம் செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வியாபாரிகள், நல்ல வியாபாரிகளுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். அதனால் சுவர்க்கத்துக்குரியவராக ஆக வேண்டும் என்றால் ஹராத்தை விட்டு விட வேண்டும். ஹலாலான வியாபாரம் தனது வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.